நெல்லையில் 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி கிளப்பும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த சிறுவனை சுட்டிப்பிடிக்க காரணம் என்ன பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள பாப்பாக்குடி பகுதியில் நேற்று 17 வயது சிறுவன் சண்முக சுந்தரம் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சக்தி என்பவர் வந்ததை தொடர்ந்து இருவரும் சேர்ந்து அரிவாளால் வெட்ட முற்பட்டனர். ஏற்கனவே சண்முக சுந்தரம் சக்தி இடையே முன்விரோதம் இருந்த நிலையில் கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அரங்கேறியது. இந்த சம்பவம் பற்றி தகவலறிந்த பாப்பாக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் 2 காவலர்களுடன் சம்பவ இடத்தை அடைந்தார். சிறுவன் சண்முக சுந்தரம் மீது அடிதடி, குண்டுவீச்சு உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்ததை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டதால் கைது நடவடிக்கையில் இறங்கினார். ஆனால் திடீரென ஆவேசமடைந்த அந்த சிறுவன் சப் இன்ஸ்பெக்டர் முருகனை அரிவாளால் வெட்ட முயன்றார். இதிலிருந்து தப்பித்த எஸ்ஐ முருகன் அருகிலிருந்த வீட்டுக்குள் ஓடிச் சென்று கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டார். ஆனாலும் விடாமல் துரத்திய சிறுவன் அரிவாளால் கதவை வெட்டியவாறே கத்தி கூப்பாடு போட்டான். சிறுவனாக இருக்கிறான், அதனால் அடித்து இழுத்துச் செல்லக்கூடாது என பார்த்தால் நம்மையே வெட்ட பார்க்கிறானே என தீவிரமாக ஆலோசித்த உதவி ஆய்வாளர் முருகன் வேறு வழியில்லாமல் துப்பாக்கியை கையில் எடுத்தார். இதனையடுத்து கதவை திறந்ததை தொடர்ந்து மீண்டும் அரிவாளை ஓங்கினான் சிறுவன். பின்னர் உதவி ஆய்வாளர் முருகன் சிறுவனை நோக்கி வயிற்றில் துப்பாக்கியால் சுட்டு தள்ளினார். துப்பாக்கி குண்டு வயிற்றின் ஓரமாக கழித்ததை தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இல்லை என உணர்ந்து கொண்ட காவலர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மேலும் சிறுவனின் தாக்குதலில் காயமடைந்த எஸ்ஐ முருகன் மற்றும் சக்தி ஆகியோரும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் பற்றி அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்ததை தொடர்ந்து பாப்பாக்குடி பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.